ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 22வது ശ്ലോകം. 8 அக்ஷரங்கள் இன்க்ளூடாயிருக்கிற 4 நாமங்களாக்கும் இந்த 22வது ஸ்லோகத்தில் இருக்கு. வாக்தேவிகள் இதுவரைக்கும் 54 നാമങ്ങളെയാക്കും വർണ്ണിച്ച ദേവിയോട് ശരീര അവയവങ്ങളോട് അഴക വർണ്ണിച്ച വാഗ്ദേവികൾ ദേവിയോട് വാസസ്ഥാനത്തെ വർണ്ണിக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். സുമേരു മധ്യ ശൃംഗസ്ഥാ ശ്രീമന്നഗരനായിക ചിന്താമണി ഗൃഹാന്തസ്ഥാ பஞ்சபிரம்மாசனஸ்திதா. சுமேரு பர்வதத்தோடு மத்தியத்தில் இருக்கிற கொடுமுடியில வசிக்கிற தேவி, ஸ்ரீபுரத்தில் வசிக்கிற தேவி, சிந்தாமணி கிரகத்துக்குள்ள வசிக்கிற தேவி, 5 பிரம்மங்களால உண்டாக்கப்பட்ட இருப்பிடத்தில் வசிக்கிற தேவி. இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் லலிதாம்பிகையை வர்ணிக்கிறார். 55வது நாமம் 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സുമേരു മധ്യ ശൃംഗസ്ഥാ. സുമേരു പർവ്വതത്തോട് നടുവില കൊടുമുടിയില വസിக்கிற அம்பிகை. புராணங்களில சுமேரு பர்வதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு எடுத்து சொல்லப்படுறது. சுமேரு பர்வதத்துக்கு சுவர்ண பர்வதம் அப்படின்னு பேர் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சுமேரு பர்வதத்தோடு மத்தியத்தில் இருக்கிற கொடுமுடியில வசிக்கிற தேவி. மகாமேரு பர்வதமாக்கும் சுமேரு பர்வதம் அப்படிங்கிற சுவர்ண பர்வதம். சுமேரு பர்வதத்தோடு கிழக்கு பக்கத்துல ஜடரம், தேவகூடம் இப்படின்னு 2 பர்வதங்கள் இருக்கு. 18,000 யோஜனை வடக்கு பக்கமாயிட்டு அது இப்படி நீண்டு கிடக்கு. அந்த பர்வதங்களுக்கு 2000 யோஜனை ஒசரம் இருக்கு, விஸ்தீர்ணமும் இருக்கு. சுமேரு பர்வதத்தோடு மேற்கு பக்கத்துல பவனம், பாரிஜாதம் இப்படின்னு 2 பர்வதங்கள். ஜடரம், தேவகூடம் இப்படி இருக்கிற பர்வதங்கள் மாதிரியே பெருசா இருக்கு. மேரு பர்வதத்தோடு தெற்கு பாகத்துல கைலாசம், கரவீரம் இப்படின்னு 2 பர்வதங்கள். கிழக்கு மேற்காயிட்டு இருக்கு. 18,000 யோஜனை நீளத்திலையும் 2000 யோஜனை ஒசரத்திலையும் அந்த அளவுக்கு விஸ்தீர்ணத்திலையும் அது ஸ்திதி பண்ணுறது. மேரு பர்வதத்தோடு வடக்கு பாகத்துல இதே வியாப்தியில திரிசிருங்கம், மகரம் இப்படின்னு 2 பர்வதங்களும் இருக்கு. சொர்ணமயமான சுமேரு, அந்த சுமேரு பர்வதம் அக்னிய மாதிரி 4 பக்கத்துக்கும் பிரகாசத்தை பரத்துறது. சுமேரு பர்வதத்தோடு 4 பக்கத்திலையும் இருக்கிற பர்வதங்கள் சில்வர் கலர்ல ஜொலிக்கிறது.
கைலாச பர்வதத்தோடு கலரு சில்வர் கலர்லையாக்கும் இருக்கு. சுமேரு பர்வதத்தோடு 3 கோணுகளிலேந்து அந்த 3 கோணுகளில 3 சிருங்கங்கள் இருக்கு. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களோடு ஆஸ்தானம் அங்கேயாக்கும் உள்ளது. இந்த திரிகோணத்தோடு நடுவில் இருக்கிற சிருங்கத்திலேயாக்கும் தேவி அதிவசிக்கிறா. அதையாக்கும் இங்க சொன்னது சுமேரு மத்திய சிருங்கஸ்தா. ஒரு சில புக்கில் சுமேரு மத்திய சிருங்கஸ்தா அதுக்கு பதிலாயிட்டு சுமேரு சிருங்க மத்தியஸ்தா அப்படின்னு இருக்கு. அப்படியாக்குமானா அதுக்கு அர்த்தம் சுமேரு பர்வதத்தோடு மத்திய சிருங்கத்தோடு மத்திய பாகத்தில் வசிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். 56வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஸ்ரீமன்னகரநாயிகா. ஸ்ரீபுரத்தோடு அதானது ஸ்ரீநகரத்தோடு அதிநாயிகை அதிபதியாக்கும் லலிதாம்பிகை தேவி. மேரு பர்வதத்தோடு மத்தியத்தில கொடுமுடியில இருக்கிற ஸ்ரீநகரத்தில் வசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. ஐஸ்வர்ய தேவதையான மகாலட்சுமி அதிவசிக்கிற நகரத்தோடு அதிபதியாக்கும் நாயிகையாக்கும் லலிதாதேவி. லலிதாதேவியோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி திரிமூர்த்திகள் ലളിതാദേവിക്കും കാമേശ്വരനുക്കും അധിവസിக்கிறதுக்காയിട്ട് അഴകാന നഗരവും ഗൃഹവും നിർമ്മിக்கிறதுக்கு ദേവശില്പിயான വിശ്വകർമാകിട്ടേയും അസുരശില്പിயான മയൻകിട്ടേയും ആജ്ഞയെ പുറപ്പെടുവിച്ച. വിശ്വകർമാവും മയനും ചേർന്ന് 16 ക്ഷേത്രങ്ങളോട് നടുവിലായിട്ട് വിവിധതരം രത്നങ്ങളാൽ അലങ്കരിക്കപ്പെട്ട 16 ശ്രീപുരങ്ങൾ നിർമ്മിച്ച. இந்த 16 നഗരങ്ങളിലെ ലളിതാദേവി സ്വയം 16 അംശമായിട്ട് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காയിട്ട് வசிச்சுட்டு இருக்கா. പതിനാറ് ശ്രീപുര നഗരിയിലെ ഒരേ ടൈമിലെ ദേവിയോട് ചൈതന്യത്താലെ പ്രത്യക്ഷമായിട്ട് അനുഗ്രഹം കൊടുക്കുന്ന ലളിതാദേവിയെ ശ്രീമന്നഗരനായിക அப்படின்னு சொல்லப்படுறது. 400 யோஜனை விஸ்தாரம் இருக்கிறதும் தேவசில்பியான விஸ்வகர்மாவினால உண்டாக்கப்பட்டதும் நிறைய சுவருகளால அட்ராக்ட் செய்யப்பட்டதும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுமான ஸ்ரீ வித்யாநகரத்தோடு அதிபதியாயிருக்கிற லலிதாம்பிகை தேவி. அந்த லலிதாம்பிகை தேவியை ஆக்கும் வாக்தேவிகள் இங்க வர்ணிக்கிறார். 57வது நாமம் சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா. சிந்தாமணி அப்படின்னா மனசு, சுத்தமான மனசு. சுத்தமான மனசுல வசிக்கிறவளாக்கும் தேவி. ஆக்ரகங்கள் எல்லாம் உடனடி பூர்த்தி பண்ணற சிந்தாமணி ரத்னம். சிந்தாமணி ரத்னத்தால உண்டாக்கப்பட்ட கிரகத்தில வசிக்கிறவள் லலிதாம்பிகை தேவி. சிந்தாமணி அப்படிங்கிற அதிசயமான ரத்னத்தால உண்டாக்கின பவனத்தில் வசிக்கிறவள் லலிதா பரமேஸ்வரி.
எல்லா ஆக்கிரகங்களோடும் பூர்த்தி, எல்லா ஆக்கிரகங்களும் நடத்தி கொடுக்கிற ரத்னமாக்கும் சிந்தாமணி ரத்னம். தேவியோடு வாசஸ்தானம் அப்படிங்கிறது சிந்தாமணிகளால உண்டாக்கப்பட்ட கிரகத்துக்குள்ளையாக்கும். சௌந்தர்ய லஹரியில 8வது ஸ்லோகத்துல இத வர்ணிச்சிருக்கிறத பார்க்கிறதுக்கு சாதிக்கும். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபிவாடி பரிவ்ருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலயா பஜந்தே த்வாம் தன்யா கதிஜன சிதானந்த லஹரி. அமிர்தசாகரத்தோடு மத்தியத்துல கல்பக விருட்சங்கள் ரொம்பி நிக்கிற உத்தியானத்தால சூழ்ந்து நிற்கப்பட்ட ரத்ன தீபில கடம்ப விருட்சங்களோடு உபவனத்தோடு கூடின சிந்தாமணி கிரகத்துல சிவாகாரமான மஞ்சத்தில பரமசிவனாயிருக்கிற மெத்தையில பள்ளி கொள்ளற பிரம்மானந்த லஹரியாயிருக்கிற அம்பிகை. அப்படி இருக்கிற அம்பிகைய புண்ணியாத்மாக்கள் யோகீஸ்வரர்கள் எல்லாம் பஜிக்கிறா. அந்த அளவுக்கு சிரேஷ்டமாக்கும் இந்த தேவியோடு சிந்தாமணி கிரகம். சிந்தாமணி கிரகம், அந்த சிந்தாமணி கிரகத்தில் வசிக்கிற அம்பாள், அதெல்லாமாக்கும் இங்க வாக்தேவிகள் வர்ணிச்சது. 58வது நாமம் பஞ்ச பிரம்மாசனஸ்திதா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் இவாளாக்கும் பஞ்ச பிரம்மர்கள். அஞ்சு பிரம்மர்களால உண்டாக்கப்பட்ட மஞ்சத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் இவாளெல்லாம் அந்த மஞ்சத்தோடு கால்களாயிட்டும், சதாசிவன் பலகையாயிட்டும், தேவி அந்த காமேஸ்வரன் அப்படிங்கிற கணவரோடு மடியில உட்கார்ந்து இருக்கிறவளாயிட்டுமாக்கும் வாக்தேவிகள் இங்க வர்ணிக்கிறா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். லலிதா சகஸ்ரநாமத்துல எல்லா ஸ்லோகங்களும் 32 அக்ஷரங்களோடு கூடினதாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமங்களாக்கம் இருக்கு. 4 8 32, டோட்டலா பார்த்தா 32 அக்ஷரங்கள். விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் இவாளையாக்கும் இங்க 5 பிரம்மாக்கள் அப்படின்னு சொன்னது. தேவி ஸ்ரீ லலிதா தேவி
ബ്രഹ്മാവേയും വിഷ്ണുവേയും രുദ്രനെയും ഈശാനനെയും അതായത് ഈശ്വരനെയും സദാശിവനെയും കട്ടിലോട് കാൽകളായിട്ടും பலகையாயிட்டும் மாற்றிட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கா அப்படிங்கிறதையாக்கும் வாக்தேவிகள் சொன்னா. பஞ்ச பிரம்மர்களாக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இப்படி இருக்கிற கர்மங்களை നിർവഹിக்கிறவா. നിർഗുണ പരബ്രഹ്മത്തോട് സഗുണഭാവങ്ങളാക്കും നമ്മളിപ്പോ பார்த்த പഞ്ചബ്രഹ്മர்கள். ബ്രഹ്മ, വിഷ്ണു, രുദ്രൻ, ஈஸ்வரன், சதாசிவன். ஈஸ்வரனை தான் இங்க ஈசானன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதிபராசக்தி பிரகிருதி அப்படிங்கிற சக்தியாக்கும். அப்படியாக்குமானா பிரகிருதி தான் ஆதிபராசக்தி. பிரகிருதியான தேவிக்கு இந்த பிரபஞ்ச காரியங்களை செய்யறதுக்கான ദൃഢமான ഒരു അധിഷ്ഠാനം, ആശ്രയം മസ്റ്റാക്കും. ദേവിയോട് ചൊൽപ്പടിക്ക് പ്രവർത്തിக்கிறവാളാക്കും ഇവാളെല്ലാരും. ദേവിക്ക് இந்த பிரகிருதியில செய்யற கர்மங்கள் பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் செய்யறதுக்கு പരബ്രഹ്മത്തെ ആശ്രയിക്കേണ്ടതുണ്ട്. പഞ്ചബ്രഹ്മകൾ പരബ്രഹ്മത്തോട് സഗുണഭാവങ്ങളാക്കും. പഞ്ചബ്രഹ്മകൾ ഒരു സേര കൂടിച്ചേർത്ത ഉണ്ടാകற നിശ്ചല അവസ്ഥ അതാക്കും അധിഷ്ഠാനം. അതായത് ബ്രഹ്മ, വിഷ്ണു, രുദ്രൻ, ഈശാനൻ, സദാശിവൻ ഇവാളെല്ലാം പരബ്രഹ്മത്തിലെ ലയിച്ചിருக்கிறத அந்த பரபிரம்மத்துக்கு அசைவில்லை, நிശ്ചല அவஸ்தையாக்குமுள்ளது. அந்த பரபிரம்மத்துக்கு சலனம் அப்படிங்கிற சக்தியை கொடுக்கிறது ஆதிபராசக்தியாக்கும். பரபிரம்மம் നിർഗുണസ്വരൂപമാക്കും. രൂപമില്ലേ, ഭാവമില്ലേ, ഗുണങ്ങളില്ലേ. அந்த பரபிரம்மத்தில சக்தி தேவி மிங்கிளாகர்த்தியாக்கும். பிரகிருதி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. சலனாவஸ்தையை உண்டாக்குறது தேவியாக்கும். சக்தி இல்லைனா சிவனுக்கு சலனம் இல்லை. ചലനമില്ലാത്ത ശിവനോട് അവസ്ഥയാക്കും ഇങ്ങ വർണ്ണിച്ചത്. ബ്രഹ്മ, വിഷ്ണു, രുദ്രൻ, ഈശാനൻ, സദാശിവൻ എല്ലാരും കൂടിച്ചേർന്ന് ഒട്ടുക നിക്കർത്ത
அந்த பரபிரம்மத்தில் லயிச்சுருக்கிறத அவளுக்கு ஒன்றும் சலனமில்லை. சக்தி அந்த பரபிரம்மத்தோடு கூடி சேரத்த இவாளெல்லாம் இந்த பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பிரவர்த்திப்பா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக கர்மங்களை செய்யறதுக்கு இவாளுக்கு தேவி சக்தியை கொடுப்பள். சிவனும் சக்தியும் ஒண்ணுதான். சிவன் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவன் இல்லை. ஆதிபராசக்தியான பிரபஞ்ச நாயிகையாயிருக்கிற திரிபுரசுந்தரியாயிருக்கிற தேவி சிவனோடு கூடி சேரத்தையாக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக கர்மங்கள் எல்லாம் நடக்கிறது. பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. சுமேரு மத்திய சிருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா. சுமேரு மத்திய சிருங்கஸ்தா 3 பதங்களாக்கும் இந்த நாமத்தில் உள்ளது. சுமேரு மத்திய சிருங்கஸ்தா. ஒரு சில புக்கில் சுமேரு சிருங்க மத்தியஸ்தா அப்படின்னும் பாடபேதம் இருக்கு. ஸ்ரீமத் நகர நாயிகா 3 பதங்களாக்கும் இந்த நாமத்தில் இருக்கு. ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிருஹ அந்தஸ்தா 3 பதங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்ம ஆசன ஸ்திதா 4 பதங்களாக்கும் இதில் உள்ளது. பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா